திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் தரும் சவுந்தரநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தாண்டோன்றீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு அஷ்டபுஜ காலபைரவப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலரசையா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியரசையா திருவடிகள் போற்றி போற்றி, இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கோளும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் குரு பெயர்ச்சி மற்றும் தேய்பிறை அஷ்டமி கூடிய இன்றைய நன்னாளிலே நாம் நம்முடைய அருள் தரும் சவுந்தரநாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு தாண்டோன்றீஸ்வரப் பெருமான் திருக்கோயிலிலே குருபெயர்ச்சி விழாவினை சிறப்புறச் செய்து அதன் பின்னாக அஷ்டபுஜ காலபைரவப் பெருமானுடைய அஷ்டமி நாள் வழிபாட்டிற்கு இப்போது யாக வேள்விகளெல்லாம் செய்து தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இந்த திருக்கோயிலுக்கு வரும் பொழுது இறைவனுடைய பெரும் கருணையை நாம் நினைந்து பார்க்க முடியும். மிகுந்த சிறப்புடைய தலம் பெருமான் தாண்டோன்றீஸ்வரர், அம்மை அழகே உருவாக இருக்கக்கூடிய சவுந்தரநாயகி அம்மை. மற்ற திருத்தலங்களிலும் அம்மையும் அப்பனும் இருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த திருத்தலத்தில் பெரும் சிறப்பு என்ன என்று சொன்னால் சண்டிகேஸ்வர பெருமான். நமக்கெல்லாம் சிவபெருமானை வணங்கிய அந்த சிவ தரிசன புண்ணியத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் சண்டேஸ்வர நாயனார். அந்த சண்டேஸ்வரர் பிரம்ம சண்டீசராக, சதுர்முக சண்டீசராக 4 திருமுகங்களோடு இங்கே நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல காலபைரவ பெருமானும் அஷ்டபுஜ காலபைரவ பெருமானாக 8 திருக்கைகளோடு இருந்து பெருமானை எந்தோள் முக்கன் எம்மானே என்று மாணிக்க வாசக பெருமான் போற்றுவார். அதை போல 8 திருத்தோள்களோடு திருக்கைகளோடு இங்கே அருள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அஷ்டபுஜ காலபைரவ பெருமானுக்கு இந்த அஷ்டமி வழிபாடுகளை மிகச் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக செய்து வரக்கூடிய இந்த திருத்தலம். அதனால இந்த சிறப்புடைய திருத்தலத்திற்கு நாம் வருகை தருவதே ஒரு பெரும் சிறப்புடைய ஒரு காரியம். அதை போல இங்கே வழிபாட்டிலே வந்து கலந்து கொண்டு நாம் இறைவனுடைய அருளை எளிதாக பெற முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு திருக்கோயிலிலே திருக்கோயிலுடைய உருவாக்கம் எந்த காலம் என்பது முதலாக அந்த காலத்திலே இருந்து அங்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பெருமக்களும் அங்கு பணிபுரியக்கூடியவர்களும் அந்த ஊர் பொதுமக்களும் பல்வேறு விதமாக இறைவனை வழிபாடு செய்து அந்த இறைவனை அங்கே நிலைநிறுத்தி இருப்பார்கள். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று தாய்வானவ பெருமான் போற்றுவார். நம்ம எங்க இருந்து பார்த்தாலும் அங்கே இறைவன் இருப்பார். எல்லா பொருளிலும் இருப்பார். அனைத்திற்கும் உள்ளும்
அனைத்தையும் கடந்தும் இருப்பதனாலதான் அவன் கடவுள். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் திருக்கோயிலே வைத்து வழிபாடு செய்கிறோம். ஒரு முறை ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய தாற்பயங்கள் தெரியாது. அவர் கேட்கிறார், ஏன் எல்லா இடத்திலும் உங்கள் இறைவன் இருக்கிறார் என்று சொல்கிறீர்களே, அப்புறம் எதுக்கு கோயில் வைத்து அதில் எதற்கு இத்தனை வழிபாடுகளை செய்கிறீர்கள் என்று விவேகானந்தத்தில் கேட்கிறார். அப்படி கேட்ட உடனேயே அவர் சொல்லுகின்றார், சரி எனக்கு தண்ணீர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அவர் ஒரு செம்பல் எடுத்துட்டு வர்றார். எடுத்துட்டு வந்த உடனே அவர் கேட்கிறார், நான் தண்ணி தானே கேட்டேன், நீங்க எதுக்கு செம்பு எடுத்துட்டு வரீங்க? செம்பு இல்லாம எப்படி தண்ணீர் எடுத்துட்டு வர முடியும்? அதே போலத்தான் இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் நீங்க எப்படி எல்லா இடத்துலையும் நீர் அப்படியே கையில் அள்ளிட்டு வர முடியாதோ, அதை ஒரு பாத்திரத்திலே ஒரு செம்பில் எடுத்துட்டு வருகின்றோமோ, அதை போல இறைவனை வழிபடுவதற்கு என்றே ஒரு தனித்த இடத்தை உருவாக்கினார்கள். அதுதான் நம்முடைய திருக்கோயில்கள். அந்த திருக்கோயில்கள்ல இன்னைக்கு புதிதாக ஒவ்வொருவரும் பல திருக்கோயில்களை உருவாக்காமல் பழமையான திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கு செம்மையாக வழிபாடுகளை செய்து வருபவர்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்வதுதான் பெரும் புண்ணியம். இன்னைக்கு நம்ம இடத்துல பல பொருள் இருக்கின்றது, நிறைய செல்வம் இருக்கு, அதனால நான் ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி புதுசா ஒரு கோயில் கட்டி அங்க இப்பெல்லாம் என்ன ஒரு இதுன்னா, பெரிய பெரிய அளவுல 15 அடி 25 அடி 50 அடி இப்படி பெருசா வைக்கிறது தான் இப்போ இந்த ஃபேஷன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இறைவனுடைய திருமேனி ஒரு இடத்துல சொல்றாங்க, இதை இப்ப பெரிதா வடநாடுகள் எல்லா நாடுகள்லயும் பண்றாங்க, நம்முடைய நாட்டுல அது பெரிய ஒரு இறைவனுடைய திருமேனி நாம் வழிபடுவதற்குரியதாக இருக்கணும். கேட்டா பெரிய உருவமா செஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்கு நடுவுல தியான மண்டபம் இருக்கான். அப்ப சாமி மேல ஏறி போய் உட்காந்து தியானம் பண்ணுவீங்களா? அப்ப இறைவனுடைய திருவடியே வழிபடுவதற்கு உரியது. அப்ப அதை தாண்டி மேல போய் கேட்டா சாமியினுடைய இதயஸ்தானத்தில் நாங்க இதயத்துல உட்காந்து, சாமியோட இதயத்துல பக்தர்கள் எப்பவுமே இருப்பாங்க. அதுக்காக நாம அங்க போய் காலம் மிதிச்சு ஒரு திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனார் புறப்பட்டு போறார். ஒவ்வொரு திருத்தலமா போய் இறைவனை நினைந்து அங்க இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து பதிகம் பாடுறார். பதிகம் பாடி இறைவனை வழிபாடு செய்கிறார். அப்படி செய்யும் போது அவர் 2 திருத்தலத்துக்கு உள்ள நுழையில. ஒன்று சீர்காழி திருத்தலம், இன்னொன்று திருவதிகை திருத்தலம். இந்த 2 திருத்தலத்துக்கு உள்ளேயும் நான் என்னுடைய காலை வச்சு நான் மிதிச்சு நுழைய மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த தலம் எவ்வளவு சிறப்புடையது. ஏன்னா திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்து இருந்த இடம் சீர்காழி, அவர் வளர்ந்த இடம், அருள் பெற்ற இடம் சீர்காழி. அந்த இடத்துல நான் எப்படி போய் மிதிப்பேன்? அடுத்து பார்த்தீங்கன்னா நாவுக்கரசு பெருமான் திருவதிகை விகரட்டானத்துல திலகவதியாரால் ஆட்கொள்ளப்பட்டு சூளை நோய் நீங்கி உளவார திருத்தொண்டு. நாளைக்கு திருநாவுக்கரசு பெருமான் முக்தி பெற்ற சித்திரை சதயம். நமக்கு இங்க இருக்கக்கூடிய திருப்புகலூர்ல அவர் முக்தி பெறுகிறார். அந்த விழா நாளை மிக சிறப்பாக திருப்புகலூர் அக்னேஸ்வர பெருமானுடைய திருவடியிலே அவர் சென்று சேர்ந்த அந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த விழாக்களை எல்லாம் போய் கண்ணூர நேரா பார்க்கணும். இப்போ திருவேழிமலையில பறை அறிவித்து சாப்பாடு போட்டிருக்காங்க 2 பேரும், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். பஞ்ச காலத்துல பஞ்சம் வந்த போது நீங்கள் தளர்வுறவில்லை என்றாலும் உங்கள் உடனிருப்பவர்கள் தளவுறாமல் இருப்பதற்காக, இந்த பஞ்சம் நீங்குவதற்காக நான் கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் ஆளுக்கு ஒரு பொற்காசு கொடுக்கிறேன்னு பெருமான் கொடுக்கிறார். அந்த விழா நடத்துறாங்க. அங்க போனா 50 பேர் கூட இல்லை. ஆனா இன்னைக்கு குருபெயர்ச்சின்னு சொன்னா ஒவ்வொரு கோயில்லையும் 500 பேர் 1000 பேர். அப்ப எங்க நம்முடைய கவனம்? நம்முடைய அருளாளர்கள் சொன்ன வாக்கை மீறி யாராலும் செயல்பட முடியாது. கிரகங்கள் இருக்கு, திருமருகள் இங்கே நம்முடைய நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமருகள் திருத்தலத்தில் ஒரு பெண் அவனுடைய தாய்மாமனை திருமணம் செய்து கொள்வதற்காக 2 பேரும் வராங்க.
வந்தவங்க முதல் நாள் அங்கே சத்திரத்தில் தங்கி இருக்கின்ற போது அவனை பாம்பு தீண்டிடுச்சு. இப்போ அவனுக்கு ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்திருக்கும், பாம்பு தீண்டிடுச்சு. திருஞான சம்பந்தர் போறார், திருமருகளில் பார்க்கிறார், அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறார். ஏன் அழற? நம்ம இன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு வந்தோம்னா யாராவது வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க, யாரையும் பார்க்கல, நேராக கோயிலுக்கு போவோம், சாமி பார்ப்போம், கிளம்பி போயிடுவாங்க. வந்த உடனே கேட்குறார், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்ன்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறார். இப்படி ஆயிடுச்சு சுவாமின்னு சொன்ன உடனே அங்கே பதிகம் பாடுறார். பதிகம் பாடி அவனை உயிரோடு எழுப்பித்து அதற்கு பின்னால அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துட்டு திருக்கோயில் இறைவனை தரிசனம் பண்ண போறார். ஏன் நம்முடைய சமயம் எத்தனையோ பிற சமய தாக்குதலையும் தாண்டி, எத்தனையோ பல போர்களையும் தாண்டி, எத்தனையோ பல இந்த காரணங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்முடைய இந்த சமயம் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அதனுடைய வேர் என்னன்னு உணர்ந்து கொள்ளும். அடுத்தவர்களுக்கு துன்பம் தராமல் இருப்பவர், இம்சை தராமல் இருக்கிறதுனால அது பேர் இந்துன்னு இருக்கு. இப்போ நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு துன்பம் தரக்கூடாது. சில பேருக்கு தேவை இருக்கோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு துன்பம் வர்றது ஒரு சந்தோஷம். அதற்கு தான் அந்த காலத்தில் அரக்க குணம்னு சொல்லுவாங்க. அரக்கர்களை எல்லாம் என்ன பண்ணுவான் சிவபெருமான், அங்கங்கே அவரவர்களை அனுப்பி அவர்களுடைய அந்த அரக்க குணத்தை அழிப்பார். அப்படிதான் பைரவரையும் பெருமான் உருவாக்கி அந்த அரக்கர்களை அழிப்பதற்காக பைரவ பெருமானை உருவாக்கி இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அரக்கர்கள்லாம் யாரோ எங்கேயோ தனியாக இருக்கிறவங்க இல்லை. நம்முடைய குணங்கள், நம்முடைய தீய குணங்கள் எல்லாம் அரக்க வடிவம். அதெல்லாம் விட்டுறணும். கோபம், களவு, இதையெல்லாம் நம்ம பொய் சொல்லுதல் முதலாக இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அரக்க குணம். இப்போ அதை நீக்கி கொண்டு பிறரை துன்புறுத்தாமல் இருப்பதற்கு உரிய அந்த சாத்வீக குணம், அதனால தான் அவர்களை சாதுக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த சாதுக்களாலும் அருளாளர்களாலும் மீண்டும் மீண்டும் நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இந்த சமயம் நிலை பெற்றிருக்கின்றது. மற்ற இடத்துல எல்லாம் அருளாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஒரு நிறுவனத்துக்கு தலைவர். எப்படி நம்ம இன்னைக்கு ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறோம், அதற்கு ஒரு தலைவர், அவர் தான் தொடங்கி வைக்கிறார், அவரே தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்டது தான் மற்ற சமயங்கள். ஆனால் நம்முடைய சமயம் அனாதி காலத்திலிருந்து இருக்கு, ஆதியும் அந்தமும் இல்லாத சமயமாக இருக்கின்றது. இந்த சமயத்திலே இருந்து கொண்டு இதை வளர்ப்பதற்காகத்தான் அருளாளர்கள் வந்தாங்க. சமயத்தை உருவாக்கியவர்கள் அருளாளர்கள் அல்ல, சமயத்தை வளர்த்தவர்கள் அருளாளர்கள். அவர்களுடைய வாக்குக்கு அனைத்துமே கட்டுப்பட்டது இந்த நவகிரகங்கள் என்பதை நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நமக்கு தேவார திருப்பதிகங்களை பாடி அவற்றிலிருந்து அந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை நமக்கு காட்டியிருக்கார். வேதாரண்யத்தில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருமானும் தங்கி இருந்த காலத்துல பாண்டிய நாட்டுல சமணம் பெரிதாக ஓங்கி இருக்கின்றது. சைவத்திற்கு மதிப்பு இல்லை, சைவனாக இருக்கவே முடியாது, அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படி ஆயிடும் போல இருக்கு. நாமெல்லாம் சரியா விழிச்சுக்கலைன்னா அப்படி ஒரு காலம் வந்துடும். என்னன்னா, அரசன் சமண சமயத்தை சார்ந்து விட்டான். சமண சமயத்துல மிக கொடுமையான விஷயம் என்னன்னா, கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு ரெண்டு விஷயம். இன்னைக்கு நாம சொல்றோம் ஏதோ நம்மளுடைய சமயத்துலதான் தீண்டாமை இருக்கு என்னென்னமோ பேசுறாங்க. கண்டு முட்டு அப்படின்னா திருநீர் பூசியவனை பார்த்துட்டா தீட்டா அவங்க போய் வழிபாடு பண்ணணும். திருநீர் பூசியவனை பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்துட்டேன்னு அவன் சொல்றான் இல்லையா, அதை கேட்டா அது கேட்டு முட்டான், அவன் போய் வழிபாடு பண்ணணும். அப்ப திருநீர் பூசியதை பார்த்தால் தீட்டு, திருநீர் பூசியவனை பார்த்தேன் என்று சொல்வதை கேட்டால் தீட்டுன்னு இருந்த ஒரு சமயம் இருந்த நாடு. அப்ப பாண்டிய நாட்டில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ரெண்டு ஊர் சைவர்களா இருக்காங்க. பாண்டிய மன்னனுடைய அமைச்சர் குலச்சிறையார், பாண்டிய மன்னனுடைய மனைவி
பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியாருக்கு ஏன் அந்த சைவ பற்றி இன்னும் விடலைன்னா, அவங்க சோழ நாட்டு இளவரசி. நம்ம சோழ நாடு சைவத்தில் மிகச்சிறந்தது. 276 பாடல் பெற்ற தலங்கள்ல 192 திருத்தலங்கள், பாடல் பெற்ற திருத்தலங்கள் இருக்கிற நம்ம சோழ நாடு. அப்படி பெரும் சிறப்புடைய சோழ நாட்டினுடைய இளவரசி அங்கே பாண்டிய நாட்டில் இருக்கிறாங்க. இப்ப நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அரசன் சமண சமயம் அப்படின்னா அவன் எப்படி திருநீர் பூசினவங்களை பார்ப்பான். அப்ப அம்மையார் என்ன செய்வாங்களாம், ஆடை இருந்து கொண்டு இடத்துல சந்தனம் வைத்து கொண்டு சந்தனத்தை குழைச்சி சந்தனத்தை கையில வச்சு அதுல திருநீரை தொட்டு தன்னுடைய மார்பில் அறிந்து கொள்வார். ஏன்னா திருநீரை பூசியவங்களை பார்த்தா கணவர் சாப்பிட மாட்டார் இல்லையா, கணவனுக்குரிய படிவிடை குறைஞ்சு போயிடும் சொல்லி அப்படி வாதை பூசிக்கொண்டு சந்தனத்திலே திருநீரை கலந்து பூசிக்கொண்டு அம்மையார் வாழ்ந்திருக்கிறாங்க. குலச்சிறையார் அவர் அமைச்சர். அவர் என்ன செய்வார், அரசன் முன்னால் நின்றுதானே ஆகணும். அப்போ அவர் என்ன செய்வார், அவருடைய அந்த அமைச்சருக்குரிய கிரீடம் இருக்கு இல்லையா, அதனால சிகையை எடுத்துட்டு அந்த முடியில திருநீரை தலையில வைத்து கொண்டு அது மேல அவர் அவருடைய மகள் வைத்து கொண்டு பணி செய்து வந்தாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் சைவர்களாக. இப்போ அவங்க புறப்பட்டு ஒரு சேவர்களை அனுப்பி ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமையை கேட்டு, திருஞான சம்பந்தர் நம்முடைய மதுரைக்கு வந்தால் சைவம் தழைக்கும் அப்படின்னு மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சிந்தித்து அவர் வேதாரண்யத்தில் இருக்கிறார் என்று அவரை அழைத்து வருவதற்காக ஆள் அனுப்புறாங்க. தகவல் சொல்லி இப்படி பாண்டிய நாடு இப்படி ஆயிடுச்சு. பாண்டிய நாடு பாருங்க எப்படி, பெருமானே அரசாண்ட இடம், சிவபெருமானே மன்னனாக இருந்து பாண்டிய மன்னர்கள் சிவபூஜை செய்யாம அரியணை ஏறக்கூடாதுன்னு மரபு உண்டு. அதனால சிவபெருமானே சோமசுந்தர பாண்டியராக வந்த போது அவரே சிவபூஜை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட சிவலிங்க திருமேனியை தன்னைத்தானே பூசித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டை செய்திருக்கார். இன்னைக்கும் சில திருக்கோயில்கள்ல பிரம்மோற்சவ காலத்துல பெருமான் தன்னைத்தானே பூசித்தல் அப்படிங்கிற அந்த நிகழ்வு இருக்கு. அப்படி தன்னைத்தானே பூசை செய்து அந்த பாண்டிய மரபில் ஒரு மன்னன் தடமாறி போகிறான். எப்பவுமே கணவன் தடமாறி போனா திருத்துறது யாருன்னா மனைவி. மங்கையர்க்கரசியார் குலச்சிறையாரிடத்துல சொல்லி இந்த பாண்டிய மன்னன் பூன்பாண்டியனை எப்படியாவது சைவ நெருக்கி கொண்டு வரணும் திருஞான சம்பந்த பெருமானை அழைத்து வர சொல்லுங்க. அப்போ வருகிறார் திருஞான சம்பந்த பெருமான இடத்துல அந்த தூதர்கள் சொல்லுகின்றார்கள், சுவாமி இப்படி பாண்டிய நாட்டிலிருந்து அரசியார் பாண்டிமாதேவியார் மங்கையர்க்கரசியார் எங்களுடைய அமைச்சர் குலச்சிறையாரும் உங்களை பாண்டிய நாட்டிற்கு அழைத்திருக்கிறார்கள், அங்கே சைவம் தழைப்பதற்காக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கே அருகில் திருநாவுக்கரசு பெருமான் இருக்கிறார். திருநாவுக்கரசர் பல ஆண்டு காலம் சமணத்திலே இருந்து பெருமானுடைய திருவருளால் சைவ சமயம் சார்ந்தவர். இப்போ சமணர்கள்னு சொன்ன உடனே அவங்க உள்ளாத பாதிகள் ஆயிட்டு, அதனால நீங்க போக வேண்டாம்னு சொல்றாரு திருஞான சம்பந்தர். நாளும் கோளும் சரியில்லை, அதனால நீங்க போக வேண்டாம் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமானிடத்தை சொல்ல, திருஞான சம்பந்த பெருமான் ஆளும் நாயகனுடைய ஆணையினால் செயல்படுவதுதான் இந்த நாளும் கோளும். ஆகவே அது அடியாரை நலிவடைய செய்யாது என்று திருநாவுக்கரசு பெருமானிடத்திலே சொல்லி, இறைவனை எப்போதும் நம்முடைய சிந்தையிலே நிறுத்தி இருப்பதனால் நாளும் கோளும் நமக்கு தீங்கு செய்யாது என்று சொல்லி கோளறு பதிகம், நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமையை நீக்குவதற்குரிய பதிகம் என்று சொல்லி அந்த பதிகம் வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல, அவை குற்றமே செய்யாமல் நல்லவாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியார்க்கு மிகவேன்னு சொல்லல.
நல்ல அடியாருக்கு மிகன்னு சொல்ற, நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே 2 முறை சொல்றார். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நன்மையை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வினை மட்டுப்படும். அதை விடுத்து நம்ம வேற எதை செய்தாலும் நமக்கு அந்த வினை நீங்காது. நமக்கு புண்ணியங்கள்ல பசு புண்ணியம், பதி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 2 வகையான புண்ணியங்கள் இருக்கு. பசு புண்ணியம் தீரக்கூடியது. இப்போ எப்படி நம்ம ஒரு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், 1 லட்ச ரூபா வச்சிருக்கிறோம்னா நம்ம அடுத்தது செலவு பண்ண குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஆனால் இந்த பதிப்புண்ணியம் என்று சொல்லக்கூடிய புண்ணியம் எப்போதும் குறையாது நிறைந்திருக்கக்கூடிய புண்ணியம். பசு புண்ணியம் என்பது உயிர்களுக்கு செய்யக்கூடிய புண்ணிய செயல். பதி புண்ணியம் என்பது இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் செய்யக்கூடிய புண்ணியம் பதிப்புண்ணியம். அப்ப நாம் அந்த நீங்காத செல்வமாக இருக்கக்கூடிய பதி புண்ணியத்தை நோக்கி நம்முடைய நகரணும். இப்போ எல்லா இடங்களையும் நம்ம அன்னதானம் செய்கிறோம். அன்னதானம் அப்படிங்கிறது பசு புண்ணியம். ஆனால் அந்த அன்னதானத்தில் எப்பொழுது ஒரு அடியார் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போ அந்த இடம் மட்டும் அவர் உண்ட அந்த பகுதி மட்டும் பதிப்புண்ணியமாக மாறும். ஏன் இந்த அன்னதானத்தை ஒவ்வொருவரும் தேடி தேடி செய்கிறார்கள்னா அது ஒன்றில் தான் பசு புண்ணியமும் கிடைக்கும், பதிப்புண்ணியமும் கிடைக்கும். அப்போ நம்மையும் அறியாமல் இறை சிந்தனையிலேயே எப்போதும் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் வந்து உண்டால் அது பதிப்புண்ணியமாக மாறும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அதை போல இங்கே இந்த தளத்துல தான் எப்பவுமே வந்த அன்பர்களை முகம் கோணாது அமர வைத்து பந்தி பரிமாறி பணி செய்யக்கூடிய இடம் இங்கே தான் பார்க்கணும். மற்ற இடங்கள்லாம் தட்டுகளில் ஏதாவது ஒரு வகையில் வெளியில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த திருக்கோயிலேயே இருந்து நாம் அந்த அன்னதானத்தை அங்கேயே இருந்து சாப்பிட்டு செல்லுமாறு செய்வதுங்கிறது இன்னும் மிகச்சிறப்புடையது. அதனால் நிறைய அன்பர்கள் அதை மிகுந்த சிரத்தையோடு கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாமல் அவ்வளவு அருமையாக செய்து கொண்டிருப்பதை ஒவ்வொரு மாதந்தோறும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொண்டர் இருக்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒருத்தர் இருப்பார். அப்படி நம்முடைய சிவாச்சாரியார் அத்தனை அன்பர்களுக்கும் முறையாக வழிகாட்டி இந்த பணியை இவர்கள் செய்யணும், அதில் எந்த குறைபாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரை நியமித்து அவர்கள் அந்த பணியை செவ்வனே செய்கிறார்களா என்பதையும் கவனித்து இன்று வரை இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறுவதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். சில நேரங்களில் துணைக்கு ஆட்கள் இருக்கலாம். நீங்களாம் பாருங்க, இல்லை துணைக்கு நிறைய ஆட்கள் இருக்கின்ற போதும் அந்த வழிபாடு அப்படியே நடந்து கொண்டிருக்கும். ஆட்கள் இல்லைனாலும் அவரே இறங்கி அந்த பணியை செய்து எந்த விதமான குறைவும் இல்லாமல், பெருமான் எப்படி குறைவிலா நிறைவோ அதை போல இந்த திருக்கோயிலில் வழிபாடும் குறைவில்லாத வழிபாடாக நடைபெறுவதற்கு அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் குருவருள் இருந்தால்தான் நடக்கும். அருளாளர்களுடைய அருள் இருப்பதை எப்படி நாம் உணர முடியும்னா, ஒரு செயல் தொடர்ந்து நடைபெறுகிறதுனாவே அங்கே நமக்கு அருளாளர்களுடைய அருள், நமக்கு குருவருளும் திருவருளும் இருக்கு என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதை போல பல காலங்களாக அவருடைய தந்தையாரிலிருந்து பல காலமாக இந்த பணிவிடைகளை, இந்த பணியை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களுக்கு குருவருளும் திருவருளும் எத்தனை சிறப்பாக வாய்த்திருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி, அப்படி திருஞான சம்பந்த பெருமான் அடியார்களுக்கு இந்த நவகோள்களும் தீமை செய்யாது என்று சொல்லி பதிகம் பாடிய போது நிறைவாக என்ன செய்கிறார், சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதை எப்படி நாங்கள் நம்புறது, என்ன ப்ரூஃப், நம்ம 2 கேட்போம் எப்போனாலும், இதனால் என்ன பயன், என்ன பெனிஃபிட், இதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்கும்போது திருஞான சம்பந்த பெருமான் உமையம்மையால் ஞானப்பால் ஊட்டப்பட்டு சீர்காழியில் 3 வயதில் பதிகம் பாட தொடங்குகின்றார்.
அவர் நமக்கு என்ன சொல்றார்? ஆணை நமதேன்னு ஆணையிட்டு பாடுறார். அந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடல்ல தேனமர் பொழில்கள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முடிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று ஆணையிட்டு பாடி அருளிய திருப்பதிகம் இந்த கோளறு பதிகம் என்கின்ற அந்த திருப்பதிகம். அதனால அந்த நாளும் கோளும் அடியாரை வந்து நலியாமல் இருக்கும்படியாக அதற்கு பெருமானை நாம் நாள்தோறும் வழிபாடு செய்யணும். நமக்கு சனி கிரகத்தினுடைய பைரவற்றையே இத்தனை பேர் வரும். சனி கிரகத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும்னா பைரவர் வழிபடும். பகைவர்களால் நமக்கு துன்பம் நேராமல் இருக்கணுமா? பைரவர் வழிபடும். அதனால நம்ம இந்த துன்பங்களிலிருந்து நம்ம இந்த விபத்துக்கள் எதிர்பாராத பயணங்களின் போது நடைபெறக்கூடிய விபத்துக்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமா? அதற்கு பைரவரை வழிபாடு செய்யும். அதனால் நம்ம இந்த பைரவரை வழிபாடு செய்வதற்காக வருகிறோம். அந்த பைரவருடைய வழிபாட்டுமில்லால் நாம் நாள்தோறும் சிவபெருமானை வழிபடுகின்ற போது அவர் சிவ வடிவங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பைரவ வடிவம் பெருமானைய கருவறையில் நம்ம சிவலிங்க திருமேனியாக வழிபடுகின்றோம் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கும். பெருமானிடத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டு வருவாங்க. சுவாமி எனக்கு குழந்தைக்கு வரும், சுவாமி எனக்கு திருமணம் நடக்கணும், சுவாமி எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான வேண்டுதல்களோடு வருவாங்க. அப்படி வரக்கூடிய அனைவருக்கும் எனக்கு இந்த கிரகதோஷம் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பெருமானிடத்துல வேண்டிக் கொண்டே வருவார்கள். அப்படி வருகின்ற போது அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய மூர்த்தி தான் சதாசிவ மூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவலிங்க திருமேனி. ஏன் அங்க நாம உருவத்தை வைக்காம நம்முடைய சிவலிங்க திருமேனியை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா மகேஸ்வர மூர்த்தங்கள் அத்தனையும் உள்ளடக்கிய திருமேனி தான் சதாசிவ திருமேனி. அதனாலதான் சிவ வழிபாட்டுல கருவறையில சிவலிங்க வழிபாடு. பெருமானிடத்துல ஞானம் பெற வேண்டுமா? தட்சிணாமூர்த்தியாக அவரை வழிபாடு செய்யணும். நமக்கு ஆனந்தம் கிடைக்கணுமா? நடராசராக வழிபாடு செய்யணும். குழந்தை பேறு கிடைக்கணுமா? சோமாஸ்கந்தராக வழிபாடு செய்யணும். தீமைகள்லாம் நீங்கணுமா? பைரவராக வழிபாடு செய்யணும். அப்படி வரக்கூடிய அந்த இறைவனுடைய வடிவங்களுக்கு யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம் 3 வகையா சொல்லுவாங்க. அதுல தட்சிணாமூர்த்தி யோக வடிவம், நடராஜர் சோமாஸ்கந்தர் எல்லாம் போக வடிவம், பைரவர் காலசம்ஹார மூர்த்தி இவங்கெல்லாம் வேக வடிவம். அப்படி நமக்கு தீமைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் வேக வடிவங்களை வழிபாடு செய்யணும். நமக்கு நன்மைகள் ஆனந்தம் பெருக வேண்டும்னா போகமூர்த்திகளை வழிபாடு செய்யணும். நமக்கு இதுல எதுவும் வேண்டாம், இறைவன் மட்டுமே வேண்டும் நினைச்சா யோக வடிவங்களை வழிபாடு செய்யணும். அப்படி அந்த வடிவங்களை எல்லாம் தனித்தனியாக வழிபட்டால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் கருவறையில் இருக்கக்கூடிய சதாசிவ திருமேனியாகிய சிவலிங்க திருமேனியை வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் என்பதனாலதான் அந்த வழிபாட்டை அங்கே நமக்கு வைத்திருக்கிறார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கருவறையில அபிஷேக காலங்கள்ல அளப்பரும் ஆற்றல் வெளிப்படும். அதனாலதான் நம்ம அபிஷேகங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம போய் இன்னைக்கெல்லாம் நம்ம இப்படி சட்டை பொருள் வரும், ஆனா சட்டை இல்லாம தான் கோயிலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஆண்கள் வருகின்ற போது சட்டை இல்லாமல் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வெளிப்படுகின்ற அந்த நல்ல ஆற்றல் அதை இந்த உடல்ல உள்வாங்கிக்கணும். இப்போ நம்ம உடல்ல உள்வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கோயிலுக்கு பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆற்றல் அதிகமாக வெளிப்படுத்துகின்ற கோயில அதை கிரகிக்கக்கூடிய வெயிலை கிரகிக்கக்கூடிய ஆற்றலை உறிஞ்சக்கூடிய தன்மையுடைய கருப்பு நிற உடைய அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு வரும்போது. ஏன்னா அது உள்ள ஒரு மாதிரியான என்ன சொல்றது விளைவுகளை ஏற்படுத்தும்
அதனால வெப்ப காலத்தில் கருப்பு குடையை விட கலர் குடையை பயன்படுத்தணும், கருப்பு உடையை விட மற்ற நிற வண்ணங்களுடைய உடையை பயன்படுத்தணும் நம்ம சொல்றது இதனால தான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த ஆற்றலை முழுமையாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் இந்த முறையான திருக்கோலம் அடியார் திருக்கோலத்தில் நம்ம வழிபாடு செய்தல், சட்டை அணியார் இறைவனை வழிபடக்கூடிய அந்த வழிபாடு சிறப்புடைய வழிபாடாக இருக்கும். அது எதற்காக சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் உள்கிரகித்துக் கொள்வதற்காக என்று சொல்லி அந்த முறையில சொல்றாங்க. அந்த அபிஷேகம் செய்கின்ற போது அதனாலதான் பல திரவியங்களை கொண்டு அந்த அபிஷேகத்தை செய்யறாங்க. பால், தயிர், இந்த மாதிரி நிறைய அபிஷேகம். அதுவும் இல்லாமல் நிறைய பொடி, மாப்பொடி, வில்வப்பொடி, திருமஞ்சனம் பொடி, சந்தனம், பன்னீர், இன்னும் நிறைய அபிஷேகங்களை எல்லாம் நாம செய்து கொண்டு இருக்கிறோம். அதை கண்ணுறுகின்ற போது, அங்க உள்ள நிற்கின்ற போது நமக்கு அந்த ஆற்றல் வெளிப்படுகின்ற தன்மை, அதை எனர்ஜியை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இறைவனுடைய பெருங்கருணை நம்ம அடுத்து இந்த சித்திரை வந்துடுச்சு, மார்கழி மாதத்துல, அதனாலதான் காலையில அந்த வழிபாட்டை செய்ய சொல்றாங்க. மற்ற எல்லா நாட்களிலும் காலை வழிபாடு முதன்மையானது என்று சொன்னாலும் அந்த மார்கழி மாதத்துல காலை வழிபாட்டை, மிக அதிகாலை வழிபாட்டை நமக்கு மிக எடுத்து சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய சமயம் அறிவியலோடு தொடர்புடையது. அப்பதான் இந்த ஓசோன் படலம் நமக்கு பூமிக்கு அருகில் வருகிறதுங்கிறதுனாலதான் மற்ற மாதத்துல கூட கோலம் அவசர அவசரமா போட்டாலும் மார்கழி மாதத்துல பெரிய கோலமாக அதிகாலையில் எழுந்திருச்சு அந்த வெளியில ஓசோன் படலத்தினுடைய காற்று நம்ம மேல படணுங்கிறதுக்காக தான் பெண்களை அதிக நேரம் அங்கு இருக்க வைப்பதற்காக அவங்கள பெரிய கோலமா போடுங்க அப்படின்னு சொல்றது. அதே போல ஆண்களுக்கு சாணம் வைத்து அதை ஒவ்வொன்றா செய்வாங்க. அதெல்லாம் கிருமி நாசினி. நம்ம இன்னைக்கு திருநீர் பூசுறோமே, அது சாணத்திலிருந்து, பசுஞ்சாணத்திலிருந்து எடுக்கக்கூடியது. அதை பூசுவதனால நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள் வழி. அதனாலதான் திருநீர் நிறைய பூசுங்கன்னு சொல்றாங்க. நாம இன்னைக்கு என்னன்னா எதையெல்லாம் பார்க்க கூடாதோ, எதையெல்லாம் கேட்க கூடாதோ அதையெல்லாம் கேட்டு பார்த்து கெட்டு போயிருக்கும். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தா நெத்தி நிறைய திருநீர் பூசிப்பாங்க. எல்லா பெண்களும் நல்ல பெரிதாக குங்குமம் வைத்திருப்பாங்க, மஞ்சள் பூசி குளித்து குங்குமம் வைத்திருப்பாங்க. பார்த்து மங்களகரமா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் என்ன சொல்றான், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு, உடம்புக்கு சரியில்லை. இப்போ என்ன அப்படின்னா பொட்டு வைக்காமல் இருக்கிறது. அந்த காலத்து தலையை விரிச்சு, ஏன் இப்படி தலையை விரிச்சு போட்டு வரீங்க, இப்போ அதுதான் கேட்டால் புரியுகான்னு சொல்லி அது தலைவலி கோலமாக இருப்பது தான் ஃபேஷன்னு சொல்லப்படும். அப்போ என்ன செய்கிறோம், நாகரீகம் என்கின்ற பெயரில் நம்முடைய பழமையான உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து, வழிபாட்டு பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாவற்றையுமே மாற்றுவோம். அந்த மாற்றங்களால் நம்ம பல துன்பங்களுக்கு ஆட்படுகிறோம், அதை உணரவும் மாட்டேங்கிறோம். அப்ப என்ன செய்யணும், அந்த பழமையை நோக்கி திரும்பணும். பழைய ஆலயங்களுக்கு நாம் சென்று வழிபாடு செய்யணும். அந்த திருத்தலங்களினுடைய விழாக்கள்ல நம்ம கலந்து கொள்ளணும். ஏன்னா திருஞான சம்பந்த பெருமானும் அந்த நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல்னு சொல்றார். திருஞான சம்பந்தர் விழா காலங்களை எல்லாம் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி சொல்றார். பூம்பாவையை உயிர்ப்பிக்கின்ற போது தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், கார்த்திகை நாள் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், பங்குனி உத்திரனால் காணாதே போதியோ பூம்பாவாய், எண்கணங்கள் அட்டில் காணாதே போதியோ, அட்டமினால் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று, பொருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று ஒவ்வொரு விழாவாக சொல்லி இதையெல்லாம் பார்க்காமலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டியேன்னு இறந்து போன பூம்பாவையை பார்த்து சொல்றார். இப்ப கணக்கெடுங்க, அந்த பதிகத்தை எடுத்து வைத்து மயிலாப்பூர் பதிகத்தை பார்த்தோம்னா இந்த விழாவையெல்லாம் நாம பார்த்துருக்குறோமா அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கணும். பார்த்தோம்னா இதையெல்லாம் பார்க்காம செத்து போயிட்டியே அப்படின்னு பூம்பாவையை பார்த்து சொல்ற மாதிரி நாம் எல்லாம் இருந்தும்
இறந்தவர்களாக போகிறோம். ஏன்? இந்த விழாக்களை காணாததுனால. தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார், இந்த அவரை உயிர்ப்பிக்கின்ற போது நடந்த நிகழ்வை, பூம்பாவையை உயிர்ப்பிக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அந்த நிகழ்வை சொல்லுகின்ற போது சொல்றார், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைப்பார். அப்ப என்ன சொல்லி உலகர் முன் வர வைக்கிறாரா அந்த பெண்ணை? அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். என்ன சிறப்புடைய 2 அடியார்களை அமுது செய்வித்தலும், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதலும் உண்மையாமெனில் உலகவர் முன் வருக என உரைப்பார். அப்படி உரைத்து அந்த பூம்பாவையை திருஞான சம்பந்த பெருமான் உயிரோடு எழுப்புகின்றார். அப்போ நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதை நாம் உணரணும்னா, இன்னைக்கு எப்படி ஒரு அரசு பணியில் இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் வருகை பதிவு, அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டோம்னா பென்ஷன் வாங்குறது, லைஃப் சர்டிஃபிகேட், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தலை போய் அரசு கடமைன்னு சொல்லி நாம் அதை இருக்கிறதெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறோம் நிரூபிக்கிறதுக்கு என்னென்னலாம் பணி செய்கிறோமோ அதை போல நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதற்கு உரிய பணியாக எதையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அடியார்களுடைய திருவிழாக்களை நேரிலே சென்று கண்ணார காண்பதும் நாம் உயிரோடு இருப்பதற்கு உரிய ஒரு அடையாளம் என்று சொல்லி நாம் எல்லாம் உயிரோடு இருப்பதற்காக இங்கே வந்து இந்த அழகிய பெரும் திருவிழாவை, அட்டமி நாள் விழாவை நாம் மிகச் சிறப்பாக இங்கே கண்ணுற பார்த்தும் இறைவனுடைய பெருமைகளை சொல்ல கேட்டும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாது சிவசிந்தனையிலே நாம் இருக்கும்படியாக நம்மையெல்லாம் ஆட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எல்லாம் வல்ல அருள் தரும் சவுந்தரநாயகி அம்மையுடனாகிய அருள்மிகு தாண்டோர்மீஸ்வர பெருமானை, அருள்மிகு அஷ்டபுஜ காலவைரவ பெருமானையும் இந்த வழிபாட்டை சிறப்பாக பொறுப்பெடுத்து செய்து வரக்கூடிய சிவாச்சாரியா அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெருமக்களையும் நீல நினைந்து வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருப்பாதங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வணங்கி, இந்த சொற்பொழிவிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது எங்களுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் எங்கள் ஞானாசிரிய பெருமகனா சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.